ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஜென்சி தலைமுறையினருக்கான ஒரு வீடியோ. ஸோ 2K கிட்ஸ் அப்படின்றாங்களா, ஸோ நானும் ஒரு 2K கிட்ஸ் தான். ஸோ அதுலேயும் குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ முழுக்க இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ அவங்க ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் ஜென்சி தலைமுறையினர் வந்து சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டு யூஸ் ஏஐ இன் ஸ்டடீஸ். ஸோ முதல் தலைமுறையினர் ஏஐ வந்து படிப்பில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான ரிசோர்ஸ். அதுவும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயெலாம் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைமுறையினர். ஸோ சோசியல் வேல்யூஸை அதிகமாக நன்கு உணர்ந்த, ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே அதிகமாக ரொம்ப தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைமுறையினரும் கூட. ஸோ மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன், ஓகேவா. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனல் அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ உங்களுக்கான ஒரு பர்சனல் அட்வைஸ். அதுக்கடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் தான். ஸோ ப்ரியாரிட்டைஸ் ஹெல்த். ஸோ என்னன்னாலும் ஹெல்த்துக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதற்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய டயத்தில் டேக் ரிஸ்க். ஸோ அதற்கான கரெக்டான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் ரிஸ்க் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். ஸோ நான் வந்து காலேஜும் படிக்கிறேன், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வேறு ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இதையும் பார்த்துட்டு இதையும் என்னால் பார்க்க முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் பயப்படுவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற டைமை ஸோ நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதற்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியுமோ, ஏன்னா அதற்கான கரெக்டான ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம ரிஸ்க் எப்படிங்கிறது தைரியமாக எடுக்கக்கூடியது டைம் தான், ஓகேவா. ஸோ அதற்கடுத்து ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஸோ யாரோடையும் கம்பேர் பண்ண வேணாம். உங்களை நீங்கள் வேறு யாரோடையுமே கம்பேர் பண்ணிக்க தேவை கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவல். நம்ம யாரோடையுமே கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரே சூழ்நிலையில், இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரே குடும்பத்தில் வளர்ந்த அண்ணன் தம்பி கூட 2 பேர் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேறு ஆள் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு இருக்கிற பாதி டென்ஷன் போயிடும், ஓகேவா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே வந்துடுவோம். ஸோ இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அனலைஸ் பிவைக்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம பிவைக்யூ பார்க்குறப்ப நமக்கு ஹை ஈல்டு டாபிக்ஸ் எது அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேருந்து தான் கேள்வி வருது, இதெல்லாம் முக்கியமான கேள்வி அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க, ஓகேவா. ஸோ ஹை ஈல்டு டாபிக்ஸ் எது அப்படிங்கிறது இப்போ நான் கூட சொல்லலாம், பட் நீங்கள் அதற்கான கொஞ்சம் முயற்சி எடுங்க. அதற்கான சரியான காலகட்டத்தில் இருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை எது அப்படிங்கிறத பார்த்து அதை படிக்க ஆரம்பிங்க, ஓகேவா. ஸோ அதற்கடுத்து உங்களோட வீக்கஸ்ட் சப்ஜெக்ட் எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ அப்போ வீக்கஸ்ட்டு ஃபஸ்ட், ஓகேவா. ஸோ நான் மற்ற வீடியோலலாம் பேசுகிறப்ப சொல்லியிருக்கேன், வீக் எது ஸ்ட்ரென்த் எது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்ட்ரென்த்தை இன்னும் அதிகமாக நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகணும், அதே நேரத்தில் வீக்கையும் நம்ம ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கேன். பட் இங்கே வீக்கஸ்ட்டு ஃபஸ்ட். ஏன்னா நீங்கள் அப்படிங்கிறது ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய டைமில் நம்ம வீக்காக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முயற்சி பண்ணணும், ஓகேவா. ஸோ அடுத்து சிலபஸ். ஸோ சிலபஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ரீடிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அதுக்கப்புறம் அதில் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை முதல்ல படிங்க, ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு இது ஃபுல்லாக புதுசாக இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் கிடையாது. யாருக்கோ எல்லாத்துக்குமே வந்து 10th படித்தது, +1 +2 படித்த விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஸோ அப்போ அது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை எடுத்து நீங்கள் முதல்ல படிக்க ஆரம்பிங்க. குறிப்பாக நம்ம 10th ஹிஸ்ட்ரி, 10th ஜியாகிரஃபிலாம் படிக்க ஆரம்பிக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஓகேவாக இருக்குது, எது படித்தா ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறீங்களோ அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நோட்ஸ் அப்படிங்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது இந்த டைம் தான். ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும். நோட்ஸ் முதல்ல எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதே பழகணும். அதில் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி உள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் நோட்ஸுக்கு இப்போ நீங்கள் தாராளமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அப்போ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக மெயின்ஸுக்குமே ஹெல்ப் பண்ணும், ஓகேவா. ஸோ அப்போ இப்போ நீங்கள் எடுக்கிற நோட்ஸு நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அன்னைக்கு அது ஹெல்ப் பண்ணும், ஓகேவா. ஸோ அப்போ நோட்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 500 பக்கத்தை ஒரு 100 பக்கமாகவோ 80 பக்கமாகவோ மாற்றுறப்ப உங்களுக்கு அதை நல்லா ஈஸியாக ரிவிஷன் பண்ண முடியும். ஸோ திருப்பி அதை ரிவிஷன் பண்ணி வைக்கிறப்ப மற்றவங்களை காட்டியும் நீங்கள் அதை சீக்கிரமாக படிச்சிட முடியும்.
முடியும், அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் அதில் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அடுத்து ரிப்பீட் ரிவிஷன். படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட அதை ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி பழகுங்க. ஸோ எதையுமே படித்ததை மறந்துடவே கூடாது. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம் வந்துருச்சு, இன்டர்னல்ஸ் நடக்குது, ஒரு 5 நாள் 6 நாள் நடக்குது, ஒரு வாரம் நடக்குது, இல்லை செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது, ஒரு 15 நாள் நடக்குது, 20 நாள் நடக்குதுன்னா அந்த 20 நாளில் படித்ததெல்லாம் மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணி அதை வந்து நம்மளுடைய பெர்மனன்ட் மெமரிக்கு கொண்டு போயிடணும். ஸோ எப்போ கேட்டாலும் அதை வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம தரவாக கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ அடுத்து மேக்ஸுக்கு டெய்லி டைம் ஒதுக்குங்க. மேக்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய டயத்தில் நீங்கள் மேக்ஸை கான்குவேர் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், மேக்ஸை கைப்பற்றியாச்சு, இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் இப்போயே கொண்டு வந்து மேக்ஸை வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸ் அப்படின்னு பொறுத்த முடிக்கும் நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத தாண்டி ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படிங்கிறது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் நாளை பின்ன நான் இல்லை, நான் காலேஜ் முடிச்சிட்டேன், இப்போ வந்து எனக்கு இந்த எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா கூட உங்களுக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங்கும் அங்கேயும் ஹெல்ப் பண்ண போகும். ஸோ அதனால் மேக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மேக்ஸை வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம மேக்ஸ் எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எழுதணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 days சேலஞ்சிலே 30 டாபிக் கொடுத்துருப்போம், 30 நாளைக்கு. அதை நீங்கள் பார்த்து ஃபுல்லாக முடிச்சு அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் இருக்கிற டாப்பிக்கு நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுலேயே நிறையா கவர் ஆயிரும். ஸோ அந்த 30 டாபிக் நீங்கள் டெய்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த டாபிக் படிக்கிறோம், இந்த ஒரு 4-5 கொஷின் போட்டு பார்க்குறோம், அது எவ்வளோ தூரம் கரெக்டாக வருது அப்படிங்கிறதே உங்களுக்கு டெய்லி அனலைசிஸுக்கு போதுமான வீடியோஸாக இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 3 to 3.5 மணி நேரம், குறைஞ்சது 3 to 3.5 மணி நேரம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வீக்கெண்ட் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 to 5.5 மணி நேரம் அப் டு 6 hours முடிக்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த வீக்கெண்டில் வந்து நான் ரிலாக்ஸாக இருப்பேன், வீக்கெண்டில் என்னால் படிக்க முடியாது, நாங்கள் டெய்லி காலேஜ் போயிட்டு வரேன், வீக்கெண்டு தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் இப்போ கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வர்றப்பே நம்ம நிறையா படிச்சுட்டு வெளியே வந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ பில்டு த ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டம் தான் உங்களோட ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான சரியான டைம். ஸோ அப்போ இப்போ நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அட்வான்ஸ்ட் லெவல் எவ்வளோ தூரம் வேணால் நம்மளால் ஈஸியாக போயிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எந்த ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னாலும் கதை புக்கு மாதிரி படிங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரீட் லைக் ஸ்டோரி புக். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கதை புக்கு எப்படி படிப்பீங்களோ அது மாதிரி படிங்க. அதில் வந்து கொஷினுக்கோ கண்டென்ட்டுக்கோ தேடாதீங்க. ஸோ அதற்கு அடுத்து அதை ரீட் பண்ணுறப்ப கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த ரீடிங்கில் நம்ம இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஸோ அதற்கு அடுத்து அதையே திருப்பி ரீட் பண்ணுறப்ப இது இவ்வளோ கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாலியாக படிக்கிறோம், கதை புக் மாதிரி படிச்சுட்டு போகிறோம். அதுக்கப்புறம் இதில் என்ன கண்டென்ட் இருக்குது, இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதற்கப்புறம் இதில் எது கேள்வியாக வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு அடுத்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறோம், அதற்கு அடுத்த பிரகாரம் நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம். அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம எல்லாத்தையுமே வரி வரியாக நோட்ஸில் எழுத மாட்டோம். நமக்கு எது நோட்ஸ் அப்படிங்கிறது, நம்ம எது கேள்வியாக வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு மாதத்துலேயே ஸோ ஒரு மாதத்தில் ஒரு 2-3 தடவை, முடிஞ்சால் 4 தடவை ரிவைஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒருக்கையோ இல்லை ஒரு 40 நாளைக்கு ஒருக்கையோ ஒரு 20 நாளைக்கு ஒருக்கையோ அதை நம்ம எழுதின நோட்ஸை மட்டும் லைட்டாக ரிவைஸ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் அது என்றைக்குமே மறக்காமல் மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் டைமாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கதை புக்கு மாதிரி படிங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் மென்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே கண்டென்ட்டும் கொஸ்டினும் தான் தேவை. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன கேள்வி வரும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிற டயத்தில் என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு அதை கதை புக் மாதிரி படிக்கலாம். அதுவும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட் இயர்லேயே இருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய டைம் இருக்குது. ஸோ அப்போ டெய்லி ஒரு 2 மணி நேரம் படித்தா கூட இன்னும் 3 வருஷம் இருக்குது அப்படின்னா 1000 நாளைக்கு மேலேயே இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் 2000 hours இருக்குது. அப்போ 2000 hours அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப, ஸோ பேசிக்காக ஜிஎஸில் ஏதாவது ஒரு யூனிட்டு இல்லை 2 யூனிட் எடுத்துக்கிட்டால் கூட அதை கண்டிப்பாக முடிச்சிட முடியும். அதே நேரத்தில் மேக்ஸ் எடுத்தால் ஃபுல்லாக முடிச்சிட முடியும். தமிழ் எடுத்தால் 6th to 10th நியூ புக்கு ஓல்டு புக்கு அதுவும் ஃபுல்லாக முடிச்சிட முடியும். அப்போ வெளியே வர்றப்பயே அவங்க ஜிஎஸில் ஒரு 2 யூனிட் 2.5 யூனிட் படிச்சிருவாங்க. மேக்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு, தமிழில் 6th to 10th நியூ புக்கு ஓல்டு புக்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் கான்ஃபிடென்ட்டாக வெளியே வருவாங்க. அவங்க இருக்கிற சிலபஸில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே படிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க கூட ஒரு புதுசாக போட்டி போடுறவங்க எப்படி போட்டி போட முடியும் அப்படிங்கிற
அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ அதான். ஸோ ஃபஸ்ட்டு ஜாலியாக படிங்க, அதுக்கப்புறம் கண்டென்ட் என்னன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் இதில் எது கேள்வியாக வருதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு நோட்ஸ் எடுங்க. ஸோ அப்படி நோட்ஸ் எடுக்கிறப்ப நம்மளோட நோட்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவானதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு 2 தடவை 3 தடவை ஸோ நல்லா படிச்சுட்டு ஒரு 2 தடவை 3 தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு மாதத்தில் ஒரு 2-3 தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான இன்டர்வலில் நம்ம அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. ஸோ வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் எப்பயுமே ஒரு 2 ஜிஎஸ் யூனிட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அதை 2ஆக மாற்றிக்கோங்க. ஸோ எடுத்தவொடனே நான் 4 யூனிட்டையும் கவர் பண்ண போகிறேன், 5 யூனிட் கவர் பண்ண போகிறேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு 1 2 எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம படிக்கிற டைம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் தானே. ஸோ அப்போ அதுக்கு ஒரு நாளைக்கு 1 2 படிங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் இப்போ நான் தமிழ் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறவங்க கூட தயவு செய்து திருக்குறள் மட்டும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற திருக்குறள் மட்டும். ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கு, அதுக்கப்புறம் 6th to 10th ஓல்டு புக்கு. ஸோ திருக்குறள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் 6th புக்கு வச்சு திருக்குறள் சொல்லியிருப்பேன். 6th புது புக்கை வச்சு, 6th பழைய புக்கை வச்சு, 10th பழைய புக்கை வச்சுலாம் நான் திருக்குறள் எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கு மட்டும் படிங்க, அதுக்கப்புறம் 6th to 10th ஓல்டு புக்கு மட்டும் படிங்க, அதுக்கப்புறம் +1 +2 நியூ புக்கு படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 6th to 10th நியூ புக்கும் 6th to 10th ஓல்டு புக்கும் படிங்க. இதுக்கே நமக்கு 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடும். ஓகேவா? நான் டெய்லி படிக்கிற டைம் அப்படிங்கிறது கம்மி தான். அதை நம்ம ரிவைஸ் பண்ணி தான் படிக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம அதை படித்தாலே போதுமானது தான். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் சின்ன டெய்லி கோல்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்மால் டெய்லி கோல்ஸ், சின்ன விஷயங்களை கோலாக செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தமிழ் புக்கெலாம் எடுக்கிறீங்க, 7th புக்கோ 8th புக்கோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கும் சேர்த்து ஒரு இயல் படித்தா போதும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு படிங்க. ஸோ அதுவே நமக்கு போதுமானது. ஏன்னா நம்ம டெய்லி மேக்ஸ் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஜிஎஸ் ஏதோ ஒரு மணி நேரம் படிக்கிறோம், நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா தமிழுக்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ 2 நாள் ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு இயலை தெளிவாக படிச்சுட்டு வாங்க. ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி தயவு செய்து டைம் ஒதுக்குங்க. நான் படிக்கிறதே 3 மணி நேரம் தான். காலேஜ் போயிட்டு வந்துட்டு காலேஜ் சிலபஸை படிக்கணும், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம படிக்கிறத ரிவைஸ் பண்ணிவிட்டு படிங்க. ஸோ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து 1 மணி நேரம் அப்படிங்கிறது ரிவிஷனுக்காக ஒதுக்குங்க. ரிவிஷன் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே ரிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி டைம் ஒதுக்கி அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ தமிழில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழ் நான் 6th புக்கு படிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் படிக்கிறேன் அப்படின்னா செகண்ட் டேர்ம் படிக்கிறப்ப ஃபஸ்ட் டேர்மை ஃபுல்லாக படிச்சுட்டு படிங்க. அதாவது முந்தின நாள் என்ன படித்தோமோ அதை ஃபுல்லாக படிச்சுட்டு மறுநாள் படிங்க. இப்போ 5வது நாள் இருக்கீங்க, முதல் 4 நாள் படிச்சுட்டு 5வது நாள் படிங்க. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, நான் 9th புக்கு படிக்கிறேன், இப்போ 6th 7th 8th ஃபுல்லாக படிச்சுட்டு எப்படி நான் 9th புக்கு படிக்க அப்படின்னா நீங்கள் 9th புக்கு படிக்கிறீங்களா, முதல் நாள் 6th படிங்க, 2வது நாள் 7th புக்கு படிங்க, 3வது நாள் 8th புக்கு படிங்க. அதோட சேர்த்து நீங்கள் 9th புக்கு படிச்சுக்கிட்டே வர்றப்ப திருப்பி ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இது 3ஐயும் முடிச்சாச்சா, திருப்பி ஒரு 5வது நாள் திருப்பி 6th புக்கு படிங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகாது. நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணுறப்ப 6th புக்கெல்லாம் சல்லுன்னு போயிடும். 7th புக்கெலாம் அப்படியே இப்படி பார்த்தோன்னே திருப்பிக்கிட்டே நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ கண்டென்ட் அப்படிங்கிறது இதுதான், கேள்வி இதுதான் கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு பார்த்தோன்னே தெரியும், வாசிக்கணும்னே அவசியம் இல்லை. சரி இதில் தான் இதுதான் இருக்குன்னு புக்கை வந்து திருப்பிக்கிட்டே வந்துடலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிவிட்டு முந்தின நாள் என்ன படித்தோமோ அதை மறுநாள் பார்த்துட்டு மறுநாள் நம்ம கொண்டு போகிறப்ப எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அது ரொம்ப சின்ன விஷயமாயிரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு டெய்லி ஒரு 2 மணி நேரம் நான் தமிழ் படிக்கிறேன், 10 நாள் படிக்கிறேன், 11வது நாள் அந்த 10 நாளையும் நான் சேர்த்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். இதே இது டெய்லி 2 மணி நேரம் படிக்கிறேன், நான் ஒரு அரை மணி நேரம் முந்தைய நாட்களில் என்ன படிச்சேனோ அதை படிச்சுட்டு நான் படிக்கிறேன். ஒரு வேளை இப்போ நான் 4வது நாளில் இருக்கேன், 3 நாள் படிக்கிறேன். இப்போ 2வது நாள் படிக்கிறப்ப ஒரு அரை மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு நாள் படித்ததை ஃபுல்லாக படிக்க முடிஞ்சிருச்சு. 3வது நாள் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு 2 நாள் படித்ததை எனக்கு அரை மணி நேரத்தில் கொஞ்சம் படிக்க முடியல, செகண்ட் நாள் படித்ததில் கொஞ்சோன்னு மட்டும் கேப் விட்டுட்டேன். இப்போ நான் 4வது நாள் படிக்கிறப்ப இந்த செகண்ட் நாள் படித்ததுக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு நாள் டக்குன்னு போயிடும், செகண்ட் நாளில் இந்த பாதி ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணதை திருப்பி டக்குன்னு போயிடும். இந்த இதுக்கு கொஞ்சம் அதிகமாக கேப், இதுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். திருப்பி இந்த 3வது நாள் அப்படிங்கிறப்ப 4வது நாள் படித்ததை 3வது நாள், அப்போ 3வது நாள்னா முந்தைய நாள் தான் நம்ம படிச்சிருக்கோம், அதுவும் டக்குன்னு நம்மளால் படிச்சிட முடியும். ஸோ அப்படி படிச்சுட்டு போகிறப்ப நம்ம 4வது நாள் 3 நாளும் படிச்சுட்டு நம்ம 4வது நாள் கொண்டு போகலாம். இப்போ 5வது நாள் அப்படிங்கிறப்ப நம்மளால் 4 நாளையுமே படிச்சுட்டே நம்ம 5வது நாள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டென்ஷன் ஆகாமல் மெதுவாக ரிவைஸ் பண்ணி பழகுங்க. ஸோ அப்படி நம்ம முந்தைய நாட்களில் படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம படிக்கிறப்ப, ஏன்னா இப்போ ஒரு ஃபுல் டைமாக படிக்கிற அஸ்பிரன்ஸால் டெய்லி வந்து முந்தைய நாட்களில் படித்ததை ஃபுல்லாக படிச்சுட்டு படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம்
சாத்தியமற்ற செயல். அதனால் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 7 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ரிவிஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள், அப்போ 7 நாளைக்கு ஒரு நாள் வந்து ரிவிஷனுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் நீங்கள் வந்து அப்படி கிடையாது. முந்தைய நாட்களில் படிச்சுட்டு நீங்கள் புதுசாக படித்தாலே போதுமானது. ஏன்னா நீங்கள் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே போனால் நம்ம புதுசாக வர்றதை ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் அப்படி ஒரு 3 வருஷம் இப்போ காலேஜ் படிக்கிறேன், 3 வருஷம் படிச்சுட்டு நீங்கள் வெளியே வர்றப்ப நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தரோவாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 6th to 10th நியூ புக்கு ஓல்டு புக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க ஒரு வருஷத்தில். அது இப்போ நீங்கள் செகண்ட் இயர் போகிறப்ப அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 3 நாள் ஃபுல்லாக, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படின்லாம் உட்காந்தா ஒரு 3 நாள்லேயும் நீங்கள் இருக்கிற 6th to 10th நியூ புக்கு ஓல்டு புக்கு ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் முந்தைய நாட்களில் படித்ததை படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணுறப்ப ஒவ்வொரு புக்கையுமே 10 தடவை 15 தடவை 20 தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 20 தடவை படித்த விஷயத்த 21ஆவது தடவை படிக்கிறப்ப அது நமக்கு ரொம்ப டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது சரியான காலகட்டம், உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் செமஸ்டர் ஹாலிடேஸு, ஸ்டடி ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான இதாக யூஸ் பண்ணி பழகுங்க. ஸோ ஓகேவா? இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படின்னா செமஸ்டர் ஹாலிடேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படித்து பழகுங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு ஒதுக்கி பழங்க. ஏன்னா திருப்பி வந்து அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்க போகிறோம். அப்போ நம்ம எதுவுமே நம்ம வந்து திருப்பி வந்து இப்போ போன செமஸ்டர் படித்தது காலேஜ் இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ்னால் கூட அடுத்த எக்ஸாம் வருது, நம்ம காலேஜ் சிலபஸ்லாம் படிக்கணும்னு நினைப்போம். இப்போ தான் நம்ம செமஸ்டர் முடிச்சிட்டோமே, அடுத்து வர்றது புது செமஸ்டர் தானே. அப்போ செமஸ்டர் ஹாலிடேஸை பயங்கரமாக எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 8 நாள் 10 நாள் லீவ் விட்டாங்கன்னா கூட அந்த டெய்லி ஒரு 8-9 நாளில் டெய்லி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 55 to 60 மணி நேரங்கிறது ஈஸியாக கவர் பண்ண முடிஞ்சது தான். ஸோ அப்போ டெய்லி அந்த ஒரு 10 நாளில் ஒரு 60 மணி நேரம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10th ஓல்டு புக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் 6th to 10th நியூ புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு இப்போ நான் 10th ஓல்டு புக் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 60 மணி நேரத்தில் முக்கால்வாசி புக்குக்கு மேலே உங்களால் படித்து முடிச்சிட முடியும். அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த செமஸ்டர் ஹாலிடேஸில் தான் நான் அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடித்தேன் அப்படின்னு நீங்கள் எப்போனாலும் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஹாலிடேஸை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஏன்னா நான் ஒரு 100 டேஸுக்கு ஒரு 100 டேஸ்க்கோ இல்லை ஒரு 200 டேஸுக்கோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே, ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப ஒரு நாளைக்கு 3 to 3.5 மணி நேரம் இந்த ஸ்டடி பிளானை வேறு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோ இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களோ இது உங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் வேணால் ஒரு ஸ்டடி பிளான் ஒரு 200 நாளைக்கு வேணால் டிசைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுபடி போய் பாருங்கள். ஏன்னா அது வந்து இன்னும் குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே, குறிப்பாக 10th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து. ஏன்னா அவங்க தான் ஏன்னா 10th வந்து சயின்ஸ் படிச்சுட்டு அவங்க இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் படித்தது வந்து கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும். இப்போ அவங்க திருப்பி போய் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி படிக்கணும், 10th ஜியாகிரஃபி படிக்கணும்னா யாரும் பக்கத்தில் உட்காந்து வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான்ப்பா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவை. ஏன்னா அவங்க படித்த புக்கு தான் இப்பயும் இருக்குது. ஸோ அவங்க வந்து அப்போ ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஸோ அதனால் அதையெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்குக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் வேணால் ஒரு 200 டேஸுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வேணால் ஃப்ரேம் பண்ணி தர்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.